பார்த்த உடனே சத்தியமா நானும் ஒரு முஸ்லீம்ன்றதுனால இவ்வளவு கேவலமா காக்கா பிடிக்கிறாங்க ஜெயலலிதாவுக்கு வேதனைப்பட்ட இந்த அம்மா மைக்க பிடிச்சின்னு பேசுது அப்துல் கலாம் அவருடைய நினைவு நாள்ல என்னன்னு அப்துல் கலாம் அவர்கள் ஜனாதிபதி ஆவதற்கு காரணம் எங்க அம்மா ஜெயலலிதா தான். எவ்வளவு பெரிய ஒரு அசிங்கம், எவ்வளவு பெரிய அவமானம். அந்த அம்மா உனக்கு மந்திரி பதவி கொடுத்திருப்பாங்க, அதுக்காக இவ்வளவு பெரிய மோசமாவா? யோசனை பண்ணி பார்க்கணும். இதே மாதிரி ஒரு பெரிய கூத்துங்க. அதாவது இதெல்லாம் ஏன் சொல்றேன்னு பாத்தீங்கன்னா, பெங்களூர்ல நம்ம ஆளுங்களாம் அடிக்கிறான், இதுக்கு மொட்டை போடு, இதுக்கு எதாவது பண்ணு, அதை இப்ப பண்ணல. ஜெயலலிதா பெங்களூர் ஜெயில இருக்கும் போது கரூர் மாவட்டத்தில் ஒரு நிகழ்ச்சி நடந்துச்சு. இதை இந்த நேரத்தில் சொல்லி ஆகணும். என்னன்னு பாத்தீங்கன்னா, கரூர் மாவட்டத்துக்கு அதிமுகவுக்கு மாவட்ட செயலாளர் செந்தில் பாலாஜின்னு ஒருத்தர் இருந்தார். அவரே அன்னைக்கு போக்குவரத்து துறைக்கு மந்திரியும் கூட. அப்படி அவர் இருக்கும் போது எல்லா மந்திரியும் ஜெயலலிதா ஜெயில இருக்கிறதுனால ஆஹோஹோன்னு பில்டப் பண்ணி நல்ல பேர் வாங்க பாக்குறானே, நாமளே வேற கொஞ்சம் நல்ல பேர் வாங்கலான்னு 3 நாள் 4 நாளா சிந்தனையிலே இருந்துக்கிறான். செல்ல சுவிட்ச் ஆஃப் பண்ணி போட்டு நல்ல ஒரு யோசனை வந்துருச்சு. அறிக்கை விடுறான். கரூர் அஇஅதிமுக சார்பில், கரூர் அஇஅதிமுக மாவட்ட கழகத்தின் சார்பில் ஜெயலலிதா அந்த அம்மா பெங்களூர் ஜெயில இருந்து தமிழ்நாட்டுக்கு குட்டு 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 ஓடி வரணும்னு சொல்லி 1000 பேருக்கு மொட்டை போடுறான். பேப்பரை பார்த்தோன்னே நான் வெல வெல வெலன்னு ஆகி போயிட்டேன். ஏண்டா சாமிக்கு மொட்டை போடுறதுக்கு இந்த காலத்துல யோசனை பண்றான், இளைஞர்கள் ஸ்டைல் ஆக்கணும் முடியும்னு. எப்படா இவன் 1000 பேருக்கு மொட்டை போடுவான் யோசனை பண்ணா. 2-3 நாளைக்கு அப்புறம் ஒரு நிகழ்ச்சி நடக்குது. என்னன்னு பாத்தீங்கன்னா, கரூர் மாவட்டத்துல எங்க சின்ன மாமியா ஒருத்தங்க, சின்ன மாமியா வீடு வந்து கரூர் தான். எங்க சின்ன மாமியா மகன் அவன் எனக்கு மச்சா முறை தானே ஆகுது. இவன் காலங்காத்தால 6 மணிக்கு எழுந்து ஜாக்கிங் போய் நின்று இருக்கான். அப்போ ஒரு 10-20 பேர் ஏடிஎம்கே வேஷ்டி துண்டை போட்டு கப்படி உன்னை ஜாக்கிங் போனவனு பிடிச்சிக்கணும். பிடிச்சிட்டு ஏப்பா நீ எந்த ஊரு? கரூர் மாவட்டம் நகர் டவுனுக்குள்ள நான் 26வது வார்டில் இருக்கேன். அப்படியா, சரி, உனக்கு 1000 ரூபாய் தரும், நீ ஒரு வேலை செய்யணும். எங்க மச்சானுக்கு காலங்காத்தாலே ரொம்ப சந்தோஷம். அவன் வேலை செய்யறது மீன் இருக்கிற வேலைங்க. ஒரு நாளைக்கு 300 ரூபாய் தான் அவனுக்கு கூலி. சும்மா போறவனு கூப்பிட்டு 1000 ரூபாய் தரேன்னு சொன்னா 3 நாள் உழைச்சா கூட அந்த காசு வராது. சரி என்ன வேலை சொல்லுங்க. ஒண்ணு ஜெயலலிதா அம்மா ஜெயில பெங்களூர்ல இருக்கிறாங்க. அந்த அம்மா ஜெயில இருந்து பெங்களூர்ல இருந்து குட்டு குட்டு குட்டுன்னு பிறந்தே ஓடி வரணும்னு சொல்லி எங்க போக்குவரத்து மந்திரி செந்தில் பாலாஜி 1000 பேருக்கு மொட்டை அடிக்கிறோன்றாரு. அதுக்குதான் இந்த ஏற்பாடு. நீ அடிக்கிறியான ஒண்ணு, சரி கொஞ்சம் இருங்க அப்படின்ட்டு பக்கம் வந்தவொடனே நம்ம மாமா ஒருத்தர் பேச்சாளர் இருக்கிறா இல்லையா, அவருக்கு ஒரு போன் பண்ணி கேட்கலான்ட்டு எனக்கு போனை பண்றேன். அப்போ 6:30-7 மணி ஆக போகுது. என்னைக்கு மச்சா மிஸ்கால் தாங்க கொடுப்பான், அன்னைக்கு பார்த்து போனே பண்றான். என்னடா இவன் காலங்கத்தால போன் பண்ண, சொல்லுங்க மச்சா அப்படின்னு. மாமா ஒரு சின்ன விஷயம் நான் சொல்லுப்பான ஒண்ணு. ஜாக்கிங் போய் நின்று ஏடிஎம் காரன் ஒரு 20 பேர் வேஸ்ட் சட்டை கட்டு துண்டை போட்டு மொட்டை அடிச்சு 1000, இதான் விஷயம் சொல்றான். என்ன பண்ணலாம் மாமான்னு கேட்டான். அடிச்சுதுடா இன்னைக்கு உனக்கு லாட்டரி பிரைஸ், பிரச்சனையே கிடையாது. கடவுள் நீ எழுப்புன முடி நல்ல முடிவு. இன்னைக்கு மெதுவா போய் 1000 கொடுத்து ஆகாது, மொட்டை அடிக்கிற 2000 ஆகும்னு சொல்றாங்க. என்ன மாமா இப்படி சொல்றீங்க? போய் கேளு, மிச்சம் கூட குடிப்பான். ஏன்னா தமிழக மக்களை ஏமாத்தி அவ்வளவு பணத்தை வச்சிருக்கிறான். அவன் செல்ல ஆஃப் பண்ணாத, போய் கேளுன்னு செல்ல ஆன்லைன் வச்சுட்டு போயிட்டு, ஆனா நான் வந்து மொட்டை அடிக்கிறதா முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா நீங்க அந்த அம்மா குட்டு குடுன்னு ஓடி வரணும்னு சொல்லி கேட்கறீங்க, அதனால அடிச்சிடறேன். அது அதிமுக வேற, நீங்க ஆளுங்கச்சு உங்களை மதிக்கணும் இல்லையா, அதனால அடிக்கிறேன். ஒரு சின்ன விஷயம் தான். என்னன்னு ஒண்ணு, 1000க்கு ஆகாது 2000. ஏன்னா உங்க சிம்பளம் 2 தானே, அதனால குண்டா சென்டிமெண்ட் ஆக்கிட்டோம். இவன் உடனே ஓகே 2000 கொடுக்கணும்னு ஒத்துனுக்குறான். ஒத்துக்கணும் பக்கம் வந்து, மாமா நீ சொன்னது கரெக்டா போச்சு மாமா, 2000 தரன்னு ஒத்துக்கலாம். அதான் நான் சொன்னேன், போய் வாங்கி அதிர்ஷ்டம் உனக்குன்னு செல்ல இவன் கட் பண்ணி. மறுநாள் பேப்பர்ல பார்த்தா கரூர் அஇஅதிமுக மாவட்ட கழகத்தின் சார்பாக போக்குவரத்து மந்திரி செந்தில் பாலாஜி பெங்களூர் ஜெயில இருந்து அம்மா குடு 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 குடுன்னு தமிழ்நாட்டுக்கு வரணும்னு சொல்லி 1000 பேருக்கு மொட்டை அடிச்சு பால் காவடி தூக்கி ஓடுறாங்க பேப்பர்ல. அது மட்டும் ஜெயா டிவில மடக்கி மடக்கி காட்டுறான். அவன் எப்படி 1000 பேரை கூட்டானது எங்களுக்கு விஷயம் முழுசா தெரியும். இப்படி மானங்கெட்ட தமிழ்நாடு நடந்துருக்கு அரசாங்கம்.